அம்மா மாத்திரை போட்டுங்கம்மா. ஏன் பஞ்சவர்ணம், அன்னைக்கு நான் கீதாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது கனவு இல்லை, உண்மைதானே? இல்லம்மா, அது கனவுதான். போ, மாத்திரை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வேண்டாம், போ. நான் கீதாவை பார்த்தது கனவு இல்லை, நிஜங்கிறது 100% உறுதியான விஷயம். அப்படி இருக்கும்போது இதையே எல்லாரும் கனவுன்னு சொல்லி என்னை நம்ப வைக்க பாக்குறாங்க. இதை நம்ப கூடாது. நாம கீதாவை பார்த்தது நிஜம்னா அப்பா சொன்ன மாதிரி கீதா அமெரிக்கா போகல, இங்கதான் இருக்கா. இங்க இருந்தான்னா ஏன் என்ன தேடி வரல? நான் தேடி போனப்ப கூட என் பேரு கீதா இல்ல கௌரின்னு சொன்னா. என்ன ஆண்டின்னு வர கூப்பிட்டா. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கே. இதெல்லாம் தெளிவாகணும்னா நான் கீதாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். போறேன். அன்னைக்கு கீதாவை பார்த்த அதே இடத்துக்கு போய் கீதாவை தேடுறேன். மாணிக்கம், வண்டி எடுங்க. வண்டியை கழுவிட்டு இருக்கமா? கழுவுனது போதும், வந்து வண்டி எடுங்க. அம்மா, ஐயா ஏதோ அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு கூட தான் அவசரமா வெளியே போகணும். வந்து வண்டி எடுக்கிறீங்களா? சரிம்மா, ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்க வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா? இல்லம்மா, ஐயா என்ன சத்தம் போடுவாருமா. கொடுங்க. இல்லம்மா, ஐயா என்ன வேலையில சாவியை கொடுங்கன்னு சொன்னேன். இல்லம்மா, சொன்னா கேளுங்கம்மா. ஒரு தடவை சொன்னா கேளுங்க. எடுங்க சாவியை. இவ்வளவு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே, ஐயா கேட்டா என்ன பதில் சொல்றது? கௌரி வா. டேய், எங்கடா கூப்பிடுற? வா சொல்றேன். என்னடா சொல்லு. ஏய் பேட் குடு, நான் விளையாடுவேன். ஏய் தாடி, ஏய் நான் தான் விளையாடுவேன். எங்கடா கூட்டிட்டு போற? எனக்கு சொல்லலாம் நேரம் இல்ல. ஃபர்ஸ்ட் நாம போய் ஒளியணும். சீக்கிரம் வா. ஐயோ, என்ன சொல்றா? பேசாம உட்காரு. பேட் குடுறி. வேற பசங்க தான் விளையாடுறாங்க. கீதாவை காணுமே. கீதா இன்னைக்கு விளையாட வரலையா? சரி, பசங்க கிட்ட கேட்போம். ஏமா, கீதான்னு ஒரு பொண்ணு விளையாட வரலையா? கீதாவா? அது யாருன்னு எங்களுக்கு தெரியாதே. பாத்தியா கௌரி, அந்த பைத்தியம் உன்னை பத்தி தான் விசாரிக்குது போல. டேய் கௌதம், ரொம்ப பயமா இருக்குடா. சரி சரி பொறு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போலாம். பேட் கொடு. கௌரி, இவ்வளவு நேரம் எங்கடி போன? அது இருக்கட்டும், விடு. இப்போ ஒரு ஆன்ட்டி வந்திருந்தாங்களே, என்னமோ கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க? யாரோ கீதாவா அந்த பொண்ணை தேடி விளையாட வரலையான்னு கேட்டாங்க. எப்படி, நான் சொன்னது சரியா போச்சா? என்ன சரியா போச்சு? அந்த ஆன்ட்டி கீதான்னு சொல்லி கேட்டது
என்னதான். ஏன் உன் பேர் கௌரின்னு உங்களுக்கு தெரியாதா? பைத்தியத்துக்கு எப்படி பேரெல்லாம் தெரியும்? ஆமா, இனிமே வந்து அவங்க கீதா கீதான்னு கேட்டா இதே மாதிரி இல்லன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ரெடி. டேய் பால குடுறா, நான் போடுறேன். ஏய் திவ்யா, நீ எங்க போய் நில்லு. மணி 3 ஆச்சு, இன்னும் அவளை காணமே. ஏண்டா ஏண்டா இப்படி வயிற்றுச்சல் கொட்டி தொலைகிற? உங்ககிட்ட எத்தனை நேரம் படிச்சு சொல்லியிருக்கேன். என்னதான் மாதவி அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, இல்ல உன்னையே அரைஞ்சாலும் சரி, அவள்கிட்ட சாவியை கொடுக்க கூடாது, கார்ல அவளை வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு. ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்கா? உன்னை மிரட்டி கார் எடுத்துக்கிட்டு அவள் வெளியில போயிருக்கா. ஏண்டா இப்படி வயிற்றுச்சல கொட்டி தொலைகிற? உன்னை என்ன செய்யறதுன்னு ஒரு அளவுன்னு தெரியல. எங்க போனாலோ என்ன ஆனாலோ தெரியலையே. ஆண்டவா, என்ன பண்ண போறேன்? மாதவி மட்டும் நல்ல விதமா திரும்பி வரல, மாவானே நீ உசுரோட வீட்டுக்கு போக மாட்டேடா. மிஸ்டர் முருகேசன், கூல் டவுன். நம்ம தான் மாதவியை தேட ஆள் அனுப்பிச்சிருக்கோம்ல, நல்லபடியா வந்துருவாங்க சார். என்ன டாக்டர் பேசுறீங்க? அவ தனியா கார் எடுத்துட்டு வெளியில போயிருக்கா. வழியில அந்த குழந்தைய பார்த்துட்டு இவளுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் டாக்டர்? என்ன பண்ண முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது சார். தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்றதுனால மாதவியோட பாடி கண்டிஷன் நல்ல நிலைமையில இருக்கு. அதனால நீங்க அதனால அவளை தனியா அனுப்பிச்சிட்டு என்ன நிம்மதியா இருக்க சொல்றீங்களா? எப்படி முடியும் டாக்டர்? எப்படி முடியும்? நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அவளை கட்டி கொடுத்துருக்கேனே, அந்த பொறுக்கி பயில இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் அவளை சந்திச்சு கீதா இறந்து போன விஷயத்த சொல்லிட்டான்னா அப்புறம் இத்தனை நாள் நாம பட்ட பாடல்லாம் வீணா போயிரும் டாக்டர். அப்புறம் கீதா போன இடத்துக்கு மாதவியும் போயிருவா. அவளை பிரிஞ்சு நான் எப்படி டாக்டர் இருக்க முடியும்? மிஸ்டர் முருகேசன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வீணா கற்பனை எதுவும் பண்ணிக்காதீங்க. உட்காருங்க ப்ளீஸ். மாதவி, அம்மாடி ஒரு நிமிஷம். எங்கம்மா போயிருந்த? எனக்கு எங்க நிம்மதி கிடைக்குமோ அங்க போயிருந்தேன். ஏம்மா தனியா கார் எடுத்துட்டு வெளியில போயிருக்கியே, நான் எப்படிம்மா நிம்மதியா இருக்க முடியும்? இங்க யாரு யார பத்தி கவலைப்படுறாங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்கள பத்தி தானே கவலை. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா நீ என் உயிர்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க உங்ககிட்ட. ஆனா என்னோட உயிர் கீதா தான்னு உங்களுக்கு தெரியாதா? என் 2 கண்ணால என் பொண்ணை பார்த்தேன்னு சொன்னதையே கனவுன்னு சொன்ன நீங்க எப்பதான் நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. என்னமோ பண்ணுங்க, ஆனா ஒண்ணு, எனக்கு தெரியாமலே என்னை சுத்தி இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரிய வரும்போது இங்க ஒரு பிரளயமே வரப்போறது உறுதி. சார் போஸ்ட் அந்த சோஃபால போட்டுட்டு போப்பா. இல்லம்மா, இது ரெஜிஸ்டர் போஸ்ட். நீங்க கையெழுத்து போடணும். யாரு கையெழுத்து போடணும்? தேவிங்கிற பேருக்கு வந்திருக்கு, அவங்க தான் கையெழுத்து போடணும். எங்க இருந்து வந்திருக்குப்பா? டெல்லி மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்படியா? பணம் வந்திருக்கு போல இருக்கு. என்னங்க என்னங்க, என்னம்மா? இங்க வாங்களேன். என்ன விஷயம்? டெல்லி மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குங்க. செக் ஏதாவது வந்திருக்குமோ? தெரியலையே. தேவி, என்னத்த? தேவி கொஞ்சம் இங்க வாமா. தேவி, டெல்லி மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. இப்ப கையெழுத்து போட்டு வாங்க போ.
என்னங்க, எனக்கு எந்திரிச்சா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியலைங்க. மாசம் ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தோட தேவிக்கு ஒத்தாசையா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலான்னு இருக்கேங்க. தாராளமா செய்யி. சரிங்க. அப்புறம் 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி அதுல கேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, ஆட்டோ செலவு மிச்சமாகும்னு பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க. வாங்கினா போகுது, அதான் செக் வந்திருக்குது இல்ல? ஆமா ஆமா. அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு கூட நினைச்சேங்க. ஏமா தேவி, செக் தானே வந்திருக்க? இல்லத்த, ஏதோ லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? படி. தாங்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய மனு அவரால் ஃபார்வர்ட் செய்யப்பட்டு எங்களுக்கு கிடைத்தது. உங்கள் சந்தேகப்படி உங்கள் கணவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. முடிவு தெரியும் வரை உங்கள் கணவரின் இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம். அத்தை, அவர் தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? மிலிட்டரிக்காரங்க தேடினா செத்தவன் கிடைச்சிருவானா? அத்தை, என்ன அத்தை, கணேஷ் இறந்து போயிட்டான்னு அவங்க சொல்லித்தானே கடைசி காரியம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்ப ஆசீர்வாதம் வாங்க வந்த யாரோ சொன்னாங்கன்னு நீ குழம்பி கவர்மெண்ட்டுக்கு மணி எழுதி போட்டு கவர்மெண்ட்டையே குழப்பறியா நீ? அவர் உயிரோட இருந்து திரும்ப கிடைச்சிட்டா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? கிடைச்சிட்டா சந்தோஷம் தான். செத்தவன் எப்படி கிடைப்பான்? செத்துட்டாருன்னு நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க? நான் ஒண்ணும் முடிவு பண்ணல, அதான் கவர்மெண்டே முடிவு பண்ணி தந்தி அடிச்சுச்சே. அதான் கவர்மெண்டே இப்ப அவரை மறுபடியும் தேடி பார்க்கணும்னு சொல்லிருக்காங்களே. அவங்க தானா சொல்லல, நீ மணி எழுதி போட்டு அவங்கள சொல்ல வச்சிருக்க. இருக்காரோன்னு சந்தேகப்பட்டு தேடி பாருங்கன்னு மனு எழுதி போட்டு. இதுல என்ன தப்பு? உன் தப்பு எதுவும் இல்லம்மா, எல்லாம் எங்க தப்பு. என்ன ராசியோ என்ன பூத்த நேரமோ எல்லா பொருத்தமும் இருக்குன்னு அந்த ஜோசிய சொன்னதை நம்பி உன்னை எங்க மகனுக்கு கட்டி வச்சோம். பேரனை தூக்க வேண்டிய கையால என் மகனுக்காக கொள்ளிக்கட்டையை தூக்க வச்சு. ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? மாமா, நீங்களுமா? நானும் பேசுவேன். மகன் தான் செத்து போயிட்டான், மருமகளாவது நல்லா இருக்கட்டும்னு என் 2வது பையனை. அதுதான் முடிஞ்சு போச்சே, இப்பயும் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தொலைஞ்சவ வந்து சேர்ந்துட்டா, வச்சு சோறு போட பணமாவது கிடைக்குதுன்னு நினைக்கும் போது புருஷன் உயிரோட இருக்கா தேடுங்கன்னு மனு எழுதி போட்டுட்டு நம்ம ஆசையில மண்ணெல்லி போட்டுட்டா. அப்போ உங்களுக்கு பணம் தான் முக்கியம்? ஆமா, பணம் தான் முக்கியம். பணம் இல்லாம பிச்சை எடுக்க போனா திருவோடு வாங்க கூட பணம் தேவை. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. எதிர்பார்க்கிறது நடக்காத போது மனுஷன் எந்த அவதாரமும் எடுப்பான். இவரை கத்தி கத்தி பேச வச்சு ஏன் தாலியை அறுத்துறாதீங்கம்மா தாயே. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்புறதா? எங்கத்த கிளம்புறது? போடி, சத்திரம் சாவடின்னு எங்க ஓசி சோறு போடுறாங்களோ அங்க போ. இல்லத்த, வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேசாம உன்னை உட்கார வச்சு தினசோறு போடணுமா நாங்க? மாமா, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என்ன இங்க இருந்து மட்டும் அனுப்பிடாதீங்க. ஆமா, 8 லட்சம் வர இருந்த பணத்தையே தடுத்து இருந்த பாவி நீ சம்பாதிச்சு எங்களுக்கு சாப்பாடு போட போறியா? போடி இங்க இருந்து. அத்தை, என் மகனே இல்ல, அப்புறம் என்னடி அத்தை? போடி 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 மரியாதை. போ வெளியில. போடினா மரியாதை வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்த வேலைக்கு போடினா மாமா இந்த கழுதை கீழே தள்ளு. மாமா, ஐயோ நீங்களாவது சொல்லி பிச்சை எடுத்து சாமி அனுப்பாதீங்க இந்த வீட்டை விட்டு. போடி போடி. அத்தை, என்ன கொண்டு வேணாலும் போட்டுருங்க, வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. ஒன்னே இதுக்கு நாங்க கொல்லணும்? அதான் உனக்கு தற்கொலை பண்ணிக்க தெரியும் காமிச்சில. அத்தை சொன்னா கேளுங்க. எந்திரிமா, எந்திரிடுவா. ஏமா நீயும் ஒரு பொம்பளை தானே? இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே துரத்துறியே, உனக்கு இதயமே கிடையாதா? எனக்கு இதயமே இல்ல. உனக்கு இதயம் இருந்தா இந்த தண்டத்தை கூட்டிட்டு போய் வடிச்சு கொண்டு கூட்டிட்டு போ. கூட்டிட்டு தாமா போறோம். ஒட்டு வரவு இல்லனாலும் பரிதவிக்கிறவங்களை விட்டுட்டு போற மனசு எங்களுக்கு இல்ல. அனாதையா அமங்கலையா கூட்டிட்டு போற இந்த தேவிய சுமங்கலியா புருஷனோட உங்க முன்னால கூட்டிட்டு வந்து நிறுத்தல என்ன நிறுத்தல? நிறுத்துறோம், நிறுத்தி காட்டுறோம். வாமா போலாம். வாதே போமா. அவங்க கிடக்குறாங்க, நீங்க உள்ள வாங்க.
உங்க 2 பேரையும் நான் எவ்வளவு உயர்வா கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். கேவலம் ஒரு 8 லட்சம் ரூபாய் பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்களே.